இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 22ஆம் நாள் 4/4/2024 ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:10 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி பிற்பகல் 12:12 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் மாலை 4:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும். மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும். மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராக காலம் 1:30 முதல் 3 வரையிலும். இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 வரையிலும். இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும். இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் மிருகசிரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும். இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியத்தின் காரணமாக வெற்றிகரமாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல இன்று தன்னிச்சையாக பணிபுரிந்த அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல நேர்மையாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இன்று நல்லிணக்கமும் காணப்படும். இன்று நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சிகரமாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முழு ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் உணர்வீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் எளிதாக சமாளித்து விடுவீங்க. உங்கள் தந்தையினுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் செய்கின்ற இடத்துல மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சக வியாபாரிகள் என்று அனுசரணையாக நடந்தும் கொள்வாங்க. இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய கான்ட்ராக்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அவசரத்தை காட்டவும் வேண்டாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உறவினர்களுடைய சூழ்ச்சிகளை புத்திசாலித்தனமாக நீங்கள் முறியடிக்கவும் செய்வீங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்குங்க. உறவினர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆலோசனைகளை தேடியும் வருவாங்க. இன்று வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கியத்துவமும் தருவாங்க. பயணங்கள் என்று சிறப்பாகவும் அமையுங்க. என்று ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல காதல் வயப்பட்டும் இருப்பீங்க. இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறும். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியுங்க. சிலருக்கு புதியதாக ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆவலும் ஏற்படலாம். சில சவாலான வேலைகளையும் இன்று கையில் எடுத்தும் இருப்பீங்க. இதனை இன்று முடித்து ஆக வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகலாங்க. தாய்வழி உறவினர்களிடத்துல ஒத்துழைப்புகளும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மூத்த சகோதரர்களுடைய வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். என்ற நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளும் வெளிப்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று வேலைகளை வேகமாக செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணி வளர்ச்சி என்று சராசரியாகவும் இருக்குங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். அதற்கு ஏற்றபடி உங்களை நீங்களே திட்டமிட்டுக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல ஏதாவது மனக்கசப்புகளும் ஏற்படலாங்க. அவர்கள் கிட்ட தகவல் தொடர்புகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் என்று அதிகமாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சாதுரியமாக செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு காய்ச்சல், இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. குழந்தைகளுக்காக ஏதாவது மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தகுந்த நேரத்துல தாய்மாமனுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று காதலி இடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. வெளிநாடு செல்வதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். விடுமுறை கிடைக்காமல் தடுமாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலும் வியாபாரமும் என்று சிறப்பாகவும் நடைபெறுங்க. இன்று குடும்பத்துல அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் ஏற்படலாம். உறவினர்கள் மதிப்பாகவும் நடத்துவாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழியே வந்து உதவவும் செய்வாங்க. இன்று உங்களுடைய கனவுகள் நினைவாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். சுபகாரிய முயற்சிகளுக்கான பேச்சை ஆரம்பிக்கவும் செய்யலாம். வெற்றியும் உண்டாகும். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். கல்விக்காக வெளிநாடு சென்று இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். ஆராய்ச்சி படிப்புல இத்தனை நாட்களாக கடந்து வந்த தடைகளும் நீங்கும். தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழிகாட்டுகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சரியான முறையில நடத்தவும் செய்வாங்க. புதிய திட்டங்களும் நிறைவேறும். உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். மனதுல புதிய இலக்குகளும் பிறக்கும். சமூக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். வாழ்க்கை துணைவரின் வழியில ஆதாயமும் உண்டாகும். தவறிப்போன சில பொருட்களை பற்றிய குறிப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். இன்று பகைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியுடன் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். இலக்குகளும் பிறக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
சிறிய விஷயங்கள்ல கூட என்று அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை சமநிலையோடு வைத்துக் கொள்வதும் நல்லது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். நிலுவையில உள்ள பணிகளை திறமையாக கையாண்டு குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை என்று நன்றாகவும் இருக்குங்க. குடும்ப பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணம் இதற்கு சரியாகவும் இருக்குங்க. செலவுகள் உங்களுக்கு சற்று சுமையாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணைவரின் வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். விளையாட்டாக வாங்கி போட்ட நிலத்தை நல்ல விலைக்கு விற்கவும் செய்வீங்க. புதிய ஆர்டர்களின் மூலம் நல்ல கமிஷன்களையும் பெற்றுவிடுவீங்க. நீங்கள் விரும்பிய பொருட்களை உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பரிசாக தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஏதாவது சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சம்பள உயர்வுகளையும் பெறுவீங்க. வேலை செய்யும் இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. தந்தையாருக்காக ஏதாவது மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உத்தியோகத்துல முன்னேற்றமும் உண்டாகும். கணவன் மனைவி உறவு சீராகவும் இருக்கும். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உடல் நலம் நன்றாகவும் இருக்குங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சந்தேக உணர்வுகளினால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். தடைப்பட்ட பணிகளும் நிறைவேறுங்க. எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளை சரி செய்தும் விடுவீங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள்ல திருப்தியற்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரலாம். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கத்தங்க செய்யும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் இப்பொழுது ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களுடன் ஏதாவது கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்தை மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசிரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உணர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். முயற்சிகள் கைகூடியும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்தும் காட்டுவீங்க. என்ற அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிட முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய ஆற்றலின் காரணமாக இந்த சிறப்பான ஆரோக்கியத்துடனும் உணர்வீங்க. எதிர்பாராத சில செலவுகள் அதிகரித்தாலும் அதனை சமாளிக்க தேவையான அளவு பணமும் கிடைத்துவிடும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும்.
பகல் இரவு பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவி இடத்துல எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். இதனால தேவையற்ற மனக்கசப்புகளும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பாக பிரிவினைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையில்லாமல் பேசி பகையை சம்பாதித்துக் கொள்ளவும் வேண்டாங்க என்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகள் கட்டுப்படவும் செய்வாங்க. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியதாக அறிமுகம் ஆபவர்களினால ஏதாவது நன்மைகளும் நடைபெறலாம். உறவினர்கள் பாராட்டும்படி நடந்தும் கொள்வீங்க. வாகனத்தை சீர் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல ஏதாவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வாங்க. கல்வியில இருந்து வந்த மன சோர்வும் நீங்குங்க. வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்ட பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். மாறுபட்ட அணுகுமுறையினால சில தடைகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. சவாலான வேலைகளையும் எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. மனதளவுல தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். இன்று மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. புதியதாக ஏதாவது முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்களையும் பெற்று விடுவீங்க. இதற்காக ஏதாவது புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாங்க. இது சம்பந்தமாக நீங்கள் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தைரியமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய நாளை சிறந்த முறையில பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருப்தி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வேலை செய்கின்ற இடத்துல மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றவும் செய்வீங்க. கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று இருவரும் இணைந்து தரமான நேரத்தை மகிழ்ச்சியுடன் செலவும் செய்வீங்க. நிதி நிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப நலத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற திடமாகவும் ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று தொடங்கும் காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால மகிழ்ச்சியான செலவுகளாக தங்க இருக்கும். உறவினர்களினால வீட்டுல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாயிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய யோசனையை உங்கள் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. இதனால ஏதாவது கூடுதல் செலவுகளும் ஏற்படலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் தருவீங்க. இடம் வாங்கி மாற்றி விடுவதன் மூலம் நல்ல ஒரு லாபத்தையும் பெறலாம். உங்களுடைய உழைப்பினால உயர் அதிகாரிகளுடைய மனதையும் கவர்ந்தும் விடுவீங்க. ஆசைப்பட்ட நகைகளை பெண்களுக்காக வாங்கியும் தருவீங்க. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஐடி துறையில வேலை பார்த்து கொண்டே இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகள் முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். சில திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். நிர்வாகத்திடம் நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவுல பொருளாதார பற்றாக்குறை இருந்து வந்தாலுமே அதனை திறமையாக எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்பட்டாலும் அதனை தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்துல ஒற்றுமையும் உண்டாகும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஒரு கலகலப்பான பேச்சுக்களினால நன்மதிப்பும் உண்டாகும். வழக்குகள்ல எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஒற்றுமையும் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வகையில ஆதாயமும் உண்டாகும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அவ்வப்பொழுது சின்ன சின்ன அவநம்பிக்கை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. இத்தகைய போக்கினை நீங்கள் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடினமான சூழ்நிலைகளை கூட நீங்க கடந்து வந்தும் விடுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல பலன்கள் உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாகவும் அமையுங்க. சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கியமான உறவு முறையும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனதில ஏதாவது சோர்வும் ஏற்படலாங்க. இதனை தவிர்த்து மனதை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களை பற்றி இன்று நீங்கள் கவலைப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற கவலைகளாகவும் இருக்கும். இன்று பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வதும் நல்லது. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களின் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஊழியர்களும் உங்களுக்கு ஏதாவது ஒத்துழைப்புகளும் தருவாங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல வெளிநாடு செல்வதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. தொழில் போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணம் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு வேலையில இருந்து வந்த சுணக்க நிலைகளும் மாறும். சகோதர சகோதரிகளின் திருமணத்திற்காக பண உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளுவின் காரணமாக ஐடி ஊழியர்களுக்கு ஏதாவது டென்ஷன்களும் ஏற்படலாம். இதனை தவிர்த்து சுறுசுறுப்புடன் நடந்து கொள்வதும் நல்லது. இன்று தேவையற்ற விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல இதனால சலசலப்புகளும் ஏற்படலாம். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. உத்தியோகத்துல சக அதிகாரிகளிடம் ஈகோ போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வெளிநாடு வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தகவல்களும் வந்து சேரும். பிரயாணங்கள் தொடர்பான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வியும் மேம்படும். உடல் நலம் சீராகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். இன்று உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
நெருக்கமானவர்களுடைய வழியில சில சங்கடங்களும் தோன்றி மறையும். திடீர் முடிவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கால்நடைகள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதனால முன்னேற்றமும் உண்டாகும். இன்று புகழும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான பிரமுகர்களுடைய உதவிகளும் உண்டாகுங்க. இதனால காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சங்கடங்களும் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வராது என்று நினைத்த கடன் தொகை கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுங்க. உங்களுடைய முயற்சி சிறப்பாகவும் இருக்கும். சிறப்பான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இலக்குகளை அடைந்தும் காட்டுவீங்க. பணியிடத்துல ஏதாவது பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல பணிகளை முடித்து ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. சிறந்த பலன்களை காண்பதற்கு நீங்கள் சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில தவறான புரிந்துணர்வுகளின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கருத்தை பரிமாறியும் கொள்வீங்க. புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. சில செலவுகளும் ஏற்படலாங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. மனதை இன்று அமைதியாகவும் லேசாகவும் வைத்துக் கொண்டாலே போதும். புதிய முயற்சிகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாயின் அன்பும் ஆறுதல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. பணிகளை நிதானத்துடன் மேற்கொள்வதும் நல்லதுங்க. வேலை சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அவசரப்பட்டு வேலைகள்ல இறங்கிவிடவும் வேண்டாங்க. அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லது. ஆன்லைன் விளையாட்டுகள் ஆபத்தை தருவதாகவும் அமையலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாங்கிய கடனை கொடுத்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. தொழிற்சாலைகள்ல வேலை செய்யும் பொழுது மிக கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளினால கையிருப்பும் கரையலாம். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். தடைகளை தாண்டி முன்னேறுவதற்குரிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். காதல் தொடர்பான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். இன்று உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த சர்ச்சைகளும் கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று எடுக்கும் முயற்சிகள் ஓரளவிற்கு வெற்றியையும் ஏற்படுத்தும். சிறிய அளவிலான மனக்குழப்பங்களும் இது சம்பந்தமாகவும் இருக்கும். உங்களுடைய முடிவுகள்ல கவனமாகவும் இருங்க. பெண்களுக்கு திருமணம் தொடர்பான காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையான போக்கும் உண்டாகும். தங்களுடைய பாடங்களை நல்ல விதமாக படித்து முடித்தும் விடுவாங்க. திடீர் பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்வதும் நல்லது. பணி நிமித்தமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்பு வட்டாரமும் விரிவடையும். வாழ்க்கை துணைவரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். கோப்புகளை கையாள்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படலாம். நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப பெரியவர்களினான ஆதாயமும் உண்டாகும். திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஏற்றத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். வேலை செய்கின்ற இடத்துல சவாலான பணிகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரம் இருக்காது. திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளை செய்து முடித்து ஆக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சில பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் சமாளித்தும் விடுவீங்க. சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தொழில என்ற விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்து வந்த தாய்வழி சொத்துக்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு உரிய பங்கு கைவிட்டு போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. தொழிலுக்கு தேவையான அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மருத்துவர்கள் இன்ஜினியர்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். பங்குச்சந்தை வியாபாரத்துல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கையிருப்பை உயர்த்தியும் கொள்வீங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் உண்டாகும். பயணங்களினால நல்ல ஒரு பலனையும் பெறுவீங்க. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். இன்று உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் ஏற்படலாம். இன்று தகவல் தொழில்நுட்பத்துறை, மீடியா துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சுபகாரியங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். வேலைகளை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் நீங்கள் எடுத்த வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். பூர்வீக சொத்துக்களின் வழியில ஆதாயமும் உண்டாகும். அரசு தொடர்பான காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. செயல்பாடுகள்ல உள்ள தடைகளை அறிந்தும் கொள்வீங்க. பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். மனதள சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். தொழில் நிமித்தமான செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் குறையும். இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைகளை அறிந்தும் கொள்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கிறாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் வெற்றியும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய செயல்திறன்ல திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று நீங்கள் திறமையாகவும் வேலைகளை செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை பராமரிக்கவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். சிறிய அளவிலான கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க.
இன்றைய நாள் முழுவதுமே ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். மனதுல துணிச்சலும் அதிகரிக்கும். செயல்கள்ல இது வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களுடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களின் மூலம் எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. அதற்கான செயல் திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பாராத லாபமும் உண்டாகும். வியாபார போட்டிகள்ல வெற்றியும் காண்பீங்க. ஐடி ஊழியர்களுக்கு வருமானமும் அதிகரிக்குங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காதலிக்காக ஏதாவது பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில் திருப்பணிகளுக்கு பண உதவிகளும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன நிறைவை தருவதாகவும் அமையும். இன்று எதையும் சமாளிக்கும் மன தைரியத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகளும் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போர் பொறுப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விஐபிக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். இன்று மிகுந்த ஒரு சிறந்த நாள் என்றும் கூறலாம். திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு மற்றும் வெளியூர்கள்ல வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா அதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாணவர்களுடைய கல்வி நிலை பளிச்சிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் நலம் சீராகவும் இருக்கும். தூக்கத்துல கூட நல்ல கனவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவும் இருக்கும். அந்யுன்யமும் அதிகரிக்கும். வியாபாரம் சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். நிர்வாக திறமையும் வெளிப்படும். கல்வி தொடர்பான பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். சமூக பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. சொந்த ஊர் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று போட்டி நிறைந்த நாள் என்றும் கூறலாம். ஆனாலும் இதனையெல்லாமே நீங்கள் சமாளித்தும் விடுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியமும் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பதட்டத்தை தவிர்த்தும் கொள்ளுங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சூழ்நிலைகளை இன்று நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காதுங்க. உறுதியான அணுகுமுறையுடன் இருந்தாலே போதும். பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்குங்க. உங்களுடைய செயல்கள்ல சிறு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொண்டாலே போதும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். யோகா போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை இன்று தொடங்குவதற்கு முன்பாக ஆலோசித்து செய்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய அவசிய தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று தொலைதூரத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். இன்று மற்றவர்களுக்கு வாக்கு தருவதில் கவனமாகவும் இருங்க. இதனை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கூடுதலாக சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆத்திரப்பட்டு யாரையும் பேசிவிடவும் வேண்டாங்க. இது உறவுகள்ல விரிசல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு பலனை தருவதாகவும் இருக்கும். சகோதர சகோதரிகளுக்காக விரைய செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும்.
வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். விசா தொடர்பான காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளை முன்னெடுத்து செல்வதும் நல்லது. இதுல வெற்றிகரமாக பேசி முடித்தும் விடுவீங்க. சொத்துக்கள் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற சடங்குகளை பற்றிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதற்கு ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் பதவியில் இருப்பவர்களினால நன்மைகளும் உண்டாகும். வீடு மற்றும் வாகனத்தை சீர் செய்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த விதத்துல வீட்டினை மாற்றி அமைத்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல விவேகத்துடனும் செயல்படுவீங்க என்று பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். வெளியூர் தொடர்புகளினால ஆதாயமும் உண்டாகும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ஒரு நன்மையான நாள் என்றும் கூறலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு இடையே சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. அதிகமாக என்று எதிர்பார்க்கவும் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. வெற்றி பெறுவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுடைய பணிகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு பேசி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய கோபங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் கையில் உள்ள பணத்தை கொண்டு நீங்கள் சமாளித்தும் விடுவீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திடீர் செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்ப பெரியவர்கள் அனுசரணையாக நடந்தும் கொள்வாங்க. சிலருக்கு இன்று குடும்ப விஷயமாக ஏதாவது மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகளை எதிர்நோக்க வேண்டியதும் இருக்குங்க. கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வெயிலின் கடுமையினால உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். அரசு ஊழியர்கள் கூடுதலாக வேலைகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய கோபத்தை குடும்பத்தாரிடம் காட்டவும் வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று மனதில இனம் புரியாத சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். நன்றி மறந்தவர்களை இப்பொழுது நினைத்து வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்தும் காட்டுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நிதானத்துடன் நடப்பதும் நல்லது. குடும்பத்துல கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமையும் உண்டாகும். திடீர் தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில ஆதாயமும் உண்டாகும். இது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் மனதை ஆக்கிரமிக்கவும் செய்யும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. ஆனால் தற்பெருமை சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உத்தியோக பணிகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. இதனால திருப்தியான சூழ்நிலைகளும் உண்டாகும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. ஒன்றிற்கு 2 முறை என்று சிந்தித்து செயல்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம், அலைச்சல்களும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை நம்பிக்கையுடன் அமைத்தும் கொள்வீங்க. நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களிடம் நல்ல ஒரு உறவு முறையை பராமரிக்கவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணையுடன் நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அதிர்ஷ்டத்தின் காரணமாக சேமிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையான உணர்வுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள் என்றும் கூறலாங்க. பிள்ளைகளினால வீட்டுல உற்சாகமும் கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். சிலருக்கு தாய்மாமனின் வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்த நிலையை நல்ல ஒரு முன்னேற்ற நிலைக்கும் கொண்டு செல்வீங்க. பைனான்ஸ் தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில சிரமங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கூடுதலாக வேலை செய்ய வேண்டியதும் இருக்குங்க. அரசாங்க அதிகாரிகளை என்று நீங்கள் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவதும் நல்லது. உங்கள் தாயாருடைய அனுசரணையும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கல்லூரி அல்லது பல்கலைக்கழகங்கள்ல சேர்க்கையை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. பிரிவினையை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. வழக்கு விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சுபகாரியங்களை பற்றி சிந்தனைகளும் ஏற்படும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே பிரியமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். உங்களுடைய பேச்சுக்களினால மற்றவர்களுடைய மனதை கவர்ந்தும் விடுவீங்க. வெளியூர் வர்த்தகத்தின் மீது ஈர்ப்பும் அதிகரிக்கும். ஆபரண பொருட்களின் மீது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வித்தியாசமான சிந்தனைகளினால மனதள சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். பழைய நண்பர்களுடைய சந்திப்புகளினால மனதள மாற்றங்களும் உண்டாகும். இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால மனதள சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். நெருக்கமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஈர்ப்பும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.